உங்களுடைய வியாபாரத்துல மோசடி இருக்கிறது. குடுக்கல் வாங்கல்ல எந்த மோசடி இருக்க கூடாது. உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு காட்டுறது கூடாது. மாட்டை கிணத்துல போட்டுட்டு குளத்துல போட்டுட்டு விலை பேச கூடாது. எடுத்து காட்டணும். மரத்தை காட்டி இதுல எவ்வளவு உற்பத்தி ஆகுதோ அதை விக்கிறேன்னு சொல்லக்கூடாது. மரத்துல காய் உற்பத்தி ஆனாலும் தேங்காய் எண்ணி தான் விற்கணும். இந்த குளத்துல எவ்வளவு மீன் கிடக்குதோ அதையெல்லாம் 1000 ரூபாய்க்கு தரேன்னு விற்க முடியாது. மீனை வெளியேறா எத்தனை கிலோக்கு எவ்வளவு என்று விற்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்துல நீங்க என்ன பண்றீங்க? உள்நாட்டு பொருள் வெளிநாட்டு பொருள் சொல்லி உள்நாட்டு பொருளை விக்கிறீங்க, டூப்ளிகேட் விக்கிறீங்க, கலப்படம் பண்றீங்க, தேங்காய் எண்ணெய் ஒயிட்டால விக்கிறீங்க, நல்லெண்ணெய் சொல்லி விளக்கெண்ணெய் விக்கிறீங்க. இப்படி எத்தனையோ கலப்படங்கள். மிளகாயில செங்கத்தூள கலந்து போடுறான் சொல்றான். அரிசியில கல்ல கலக்குறீங்க, மிளகுல போய்கிட்டு அதை என்னமோ கலக்குறீங்க, சீரகத்துல போய் சதவப்பைய கலக்குறீங்க. இப்படி ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு பொருளை கலப்படம் பண்ணி விக்கிறீங்களே. இது குர்ஆன்ல உள்ளதா? இது ஹதீஸ்ல உள்ளதா? அளவு நிர்வாகிகள்ல மோசடி செய்றீங்களே. இதெல்லாம் இந்த வசியத்துல வராதா? அடுத்தவருடைய பொருளுக்கு ஆசைப்படான்னு சொன்னாங்களே இறுதி வசியத்துல, அவனா விரும்பி தர்றதா ஹலால் நாங்களே. இவன் கலப்படத்துக்கு விரும்பி உனக்கு காசு தருவான், நொந்து போய் தருவான். அப்படி ஏமாத்திட்ட பாவி பிரிச்சு பார்த்தோம்னா அப்படி நொந்து போய் 10 வாசிவான். ஆவிகள் இந்த மாதிரி 1000 ரூபாய் வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து ஏமாத்தி விட்டானே, இது உனக்கு ஒட்டுமா? இது உனக்கு ஹலால் ஆகுமா? இப்படி ஹராமான விஷயங்கள்ல உன்னுடைய வாழ்க்கை அமைஞ்சா உன்னுடைய வியாபாரம் தானப்பா அடுத்தவனுக்கு தெரியும். உன்னுடைய தொழுகை அடுத்தவனுக்கு தெரியுமா? உன்னுடைய நோன்பு அடுத்தவனுக்கு தெரியுமா? பிற சமுதாய மக்களுக்கு உனக்கு உள்ள தொடர்பு வியாபாரம் தான். வியாபாரத்துல உன்னுடைய நேர்மையை பார்ப்பான். இன்னும் சொல்ல போனா இந்தியாவுல இஸ்லாம் வியாபாரிகள் மூலமா தான் வளர்ந்துச்சு. இந்த வியாபாரிகள் இருந்தா இஸ்லாத்தை அன்னைக்கு ஓடி போயிருப்பான். அந்த வியாபாரிகள் தானே வந்தாங்க. அவர்களுக்கு தமிழ் மொழியே தெரியாது. வியாபாரத்துல காட்டின நேர்மை, அந்த சுத்தம், அந்த கரெக்டான எடை, கரெக்டான அளவு, பொய் சொல்லாதது எல்லாம் பாக்குறாங்க. இப்படி ஒரு வழி, இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கடா. அசந்து போய் இஸ்லாத்துல நம்ம அப்பம் பாட்டம் சேர்ந்தாங்களே தவிர பெரிய பெரிய சொற்பொழிவுகளை கேட்டு சேரல. அப்ப இந்த கொடுக்கல் வாங்கல்ல சுத்தமா இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி உரையை கேட்ட பிறகாவது இன்னையில இருந்து இந்த ஹராமான வழியில எனக்கு 10 பைசா வேண்டாம், அல்லாஹ் ஹலால் ஆக்குனது மட்டும்தான் எனக்கு வேண்டும். அல்லாஹ் பரக்கத்து செய்றவன், அல்லாஹ் ரிஸ்க் தர்றவன், எந்த கலப்படத்தின் மூலமா அவனை அள்ளி கட்டிட முடியாது. நீ ஹலாலா 100 ரூபாய் சம்பாதிச்சா 50 ரூபாய் உனக்கு மிச்சப்படுத்துவான் அல்லாஹ். அப்ப ஹலாலான முறையில அல்லாஹ் அனுமதிக்கிற முறையில உங்களுடைய வியாபாரங்கள் எல்லாம் இருக்கணும், உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாம் இருக்கணும். அதுல ரசூலுல்லாஹ்வுடைய குர்ஆனை பின்பற்றுங்க. அல்லாஹ் சொல்றான், அளவு நிர்வாகிகளிலே மோசடி செய்கிறார்களே அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நீங்கள் முஹப்பத் வைத்திருப்பது உண்மை என்றால் இந்த கண்ணுல ஒட்டுனவனே எல்லாம் அந்த முஹப்பத் ஆகாது. சும்மா முஹம்மதுனவன இதுல ரசூலுல்லாஹ் அப்படி குளிந்து போய்வாங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது உனக்கு முஹப்பத் இருந்தால் உன்னுடைய வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் அப்படி பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஹலால தவிர ஒரு ஹராமான ஒரு பருக்கை எனக்கு வரக்கூடாது, சேரக்கூடாது, என்னுடைய உணவுல கலந்துடக்கூடாது என்று கவனமாக உங்களுடைய வாழ்க்கையை ஓட்ட வேண்டும்.